அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலனுக்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான பொதுவான ராசி பலன்கள். புரட்டாசி மாத ராசி பலன்கள் 17/9/2024 செவ்வாய்க்கிழமையில் மாதம் என்பது பரிபூர்ணமாக நல்லதொரு யோக பலன்களையும் அற்புதமான ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சிம்மாதிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலேயே இந்த புரட்டாசி மாதம் என்பது அற்புதமான தெய்வங்களின் ஆராதனைகளை செய்யக்கூடிய அற்புதமான வெங்கடாஜலபதிக்கு தீபாராதனை காட்டக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசி என்பதே சிம்மாசனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. நெருப்பு ராசி, ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதியை சேர்ந்த ராசியாக இருக்கின்ற அற்புதமான கால ஒரு சதத்துவத்தின் 2வது மூல திரிகுணத்தில் அமையக்கூடிய இந்த ராசியில் பிறந்த ராசிக்காரணியர்களுக்காக புரட்டாசி மாத ராசி பலன் என்பது கோச்சார ராசியாக கும்பமாகவும், நட்சத்திரம் சதயம் 2ஆம் பாதத்திலும், லக்கணம் மிதுன லக்கணத்திலும், திதி சுக்லபட்ச சதுர்த்திதியிலும், கரணம் கரசை என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய தாய் கரகனுடைய நாளிலேயே மாதம் என்பது பரிபூர்ணமாக யோகம் என்பது திருதியாகவும், யோக தேவதை ஜலம் நீராக இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே நீர்நிலைகளுக்கு சென்று, கடல் ஸ்தலங்களுக்கு சென்று, அதுவும் அஷ்டமாதிபதி குரு பகவானும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலேயே தொழில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பஞ்சமாதிபதி இருக்கின்ற அற்புதமானதும், ராசிநாதன் பலம் பெற்று 2ஆம் இடத்திலேயே இருக்கின்றதும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், கண்ணை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம், நேத்திரங்களை குறிக்கக்கூடியதும், கண் நேத்திரங்களை பற்றி குறிக்கக்கூடிய வாக்கு ஸ்தானம் பலமாகவும், வாக்கு ஸ்தானாதிபதியும் ராசியிலே இருந்தும் இங்கே 12 நாளைக்கு பிறகு புரட்டாசி 13ஆம் தேதி புதனும் சூரியனும் 2ஆம் இடத்திலே தனம் வாக்கு ஸ்தானத்திலே 2ஆம் இடத்ததிபதியும் ராசிநாதனும் சேர்கின்ற பொழுது அற்புதமான எதிர்பார்த்த வருமானங்களையும் பொருளாதாரங்களையும் ஈட்டக்கூடிய 10ஆம் இடத்திலேயே பஞ்சமாதிபதி அமைய பெற்று திரிகோணாதிபதி அஷ்டமாதிபதி வலம் பெற்று இருக்கின்ற இந்த அமைப்பு என்பது குருவின் பார்வையும் இங்கே சூரியன் புதன் 3 கிரகங்களின் சேர்க்கை தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பலமாக இருக்கின்றதுனாலே உங்களுடைய இதிலே கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கும் இங்கே புதன் ஆட்சி உச்சம் மூலத்திற்கோண வடிவிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த வாக்கு ஸ்தானம் பலமாக குடும்பஸ்தானம் சிம்மாதிபதி சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்காக இங்கே சுக்கிர பகவானும் 2-3 நாட்கள் 2ஆம் இடத்திலேயே இருக்க பெற்று 3ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்கின்றது. மாமனார்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி 3ஆம் இடம் என்பது எந்த ஒரு செயலுக்கும் முயற்சிகளை சிந்திக்கக்கூடியதும், 5ஆம் இடத்ததிபதியும் பலமாகவும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது புரட்டாசி மாதம் என்பது அற்புதமான 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி மூத்த சகோதரர் நீங்கள் எண்ணுகின்ற அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய காற்று ராசியாக மிதுனம் இருக்கப்பெறுகின்றதும், உபயராசி என்று சொல்கின்ற ராசியும் சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே தன வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கின்ற இந்த அமைப்பும் 5-4-9 என்று சொல்கின்ற செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திலே இருக்கின்ற போது தன வாக்கு குடும்பஸ்தானம் 2-11 என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பலமாக இருக்கின்றது. மட்டுமல்லாது சுகாதிபதி திரிகோணாதிபதி 9ஆம் இடத்ததிபதி தகப்பன் ஸ்தானாதிபதி சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்வை செய்கின்ற பொழுது செவ்வாய் சூரியன் புதன் கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்களையும், உங்களுடைய வாக்குகளிலே ஒரு சில அங்கீகாரங்கள் உங்களுக்கென்று கிடைக்காத நேரங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு சில நல்லதொரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக புரட்டாசி என்பது சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு மின்னுகின்ற ஒரு மாதமாக அமைய போகின்றது. இந்த மாதம் என்பது முயற்சி ஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவான் பலம் பெற்று இது சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய சகோதரர்களையும் குறிப்பாக
குறிக்கக்கூடிய இந்த ராசியிலே முயற்சி சாணாதிபதியும் 3ஆம் இடத்திலே 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்ததிபதியும் லாபஸ்தானத்திலே அமைய பெற்று இருக்கின்ற பொழுது இங்கே செவ்வாய் பகவான் மாங்கல்யகாரகனாகவும் சொத்து சுகங்கள் சகோதரகாரகனாகிய செவ்வாய் பகவான் புதனுடைய ஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே இருந்து லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது மூத்த சகோதரர்களுக்காகவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அவர்கள் உங்களுக்காகவும் உதவிகள் செய்யக்கூடியதும் உறவினர்களின் அன்பு ஆதரவு என்பது 12 ராசிகளிலே சிம்ம ராசிகார நேயர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் அற்புதமாகவும் அருமையாகவும் இருக்கின்றது. வாக்கு ஸ்தானங்கள் பலமாகவும் குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்களிலே இந்த மாதங்களிலே திருவண்ணாமலை சிவனை தரிசித்து வருவதும் நல்லதொரு மாற்றங்களும் புதன் ஸ்தலங்களுக்கு சென்று புதன் பகவானை வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய பெருமாளை தரிசித்து வருபவர்களுக்கும் அற்புதமான ஒரு யோகமாகவும் சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3வது திரிகோணம் தனுசு ராசி என்று சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானமாகவும் இருக்கக்கூடிய தத்துவார்த்த ரீதியிலே இந்த ஸ்தானாதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்திலே பலம் பெற்று கேந்திர ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தையும் தனவாக்கு குடும்பஸ்தானம் மட்டுமல்லாது 4ஆம் இடத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்கின்ற பொழுது தாய்மார்களின் நோய்வாய்ப்பட்டு இது நாள் வரையில் இருந்தாலும் கூட வீடு வாகனம் வண்டிகள் சொத்து சுகங்கள் கிடைக்காமல் இருந்தாலும் கூட இந்த மாத காலகட்டங்களிலே தசாபுத்திகள் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருப்பவர்களுக்கும் யோக ஸ்தானங்களிலே அமையப்பெற்று இருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் குருவின் பார்வை உங்களுடைய சுகஸ்தானம் வீடு வாகனம் வண்டிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே அது ஒரு விருச்சிக ராசியாக இருக்கின்ற கடல் கடந்து வீடு வாகனங்களுக்கு உழைப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த அபிலாஷைகளை பெறக்கூடிய ஒரு யோகம் என்பது இந்த புரட்டாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இந்த மாதங்களிலே தெய்வங்களுக்கு ஆராதனை செய்பவர்களுக்கும் பெருமாளை வழிபட்டு வருபவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. புரட்டாசி என்பது தெய்வங்களுக்கு நல்லதொரு மாதமாகவும் திதி கொடுப்பவர்களுக்கு திதி கொடுப்பதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசி அதிபதியும் சிம்மாசனத்தின் அதிபதியும் புதனும் புதாதித்ய யோகத்திலே புதனும் சூரிய பகவான் ராசிநாதனும் 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெற்றிகளும் இருந்தாலும் ஒரு சிறு தேவையில்லாத செலவுகளும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது இங்கே தேவையில்லாத ஒரு சில செலவுகள் இருந்தாலும் குருவின் பார்வை 2ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுது அது சுப செலவுகளாகவும் நல்லதொரு காரியங்களுக்கு முயற்சிக்கின்றதாகவும் வாக்கு ஸ்தானங்களிலே நல்லதொரு வன்மைகளையும் புத்திகளையும் தெளிவுகளையும் சிந்தனைகளையும் கொடுக்கின்ற 5ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகளிலே அதிகபட்சமாக ஆன்மீக சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலனாகவும் 6ஆம் இடத்தை குரு பகவான் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே 6, 10 என்பது வலுவாகவும் தெளிவாகவும் இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு புரட்டாசி என்பது மிகவும் அற்புதமாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஆண் ராசியிலே அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்கார சுக்கிர பகவான் வலுவாகவும் சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ராசி இருக்கின்ற காரணத்தினாலே புரட்டாசி மாதங்களிலே சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமாக 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி வடிவிலே இருக்கின்றதும் புதன் பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி மட்டுமல்லாது லாபாதிபதியும் மூத்த சகோதர ஸ்தானாதிபதியும் காற்றாசியிலேயே இருக்கின்ற பொழுது வெளிநாட்டில் சென்று பொருளாதாரம் ஈட்டுவதற்கும் அங்கிருந்து நாட்டிற்கு செல்வதற்கும் அற்புதமான கடல் கடந்து செல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன்களில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுக்கின்ற ஒரு சில நல்லதொரு மாற்றங்களும் இரவு நேரங்களில் பயணங்களிலே சற்று கவனம் நிதானமாக அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது நட்சத்திரம் கொடுத்த சனி பகவான் வக்ரகதியிலேயே இருக்கின்றதுனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றமாக அஷ்டமஸ்தானம் வெளிநாடு ராகு பகவான் செல்லக்கூடிய ஒரு யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு யோகமாக இருக்கின்றது. அஷ்டமஸ்தானத்தை மீன ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதுனாலே நினைத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கின்றது. முயற்சி ஸ்தானத்திலே ஆட்சி வடிவிலையும் மூலத்திரிகோண வடிவில் ஆண் ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற சிம்ம ராசிக்கு 12 ராசிகளிலே மிகவும் கோச்சார கிரகங்களில் சஞ்சாரங்கள் பரிபூர்ணமாக செவ்வாய் பகவான் சகோதர காரகன் மங்கல்யக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் காற்றாசியிலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 5ஆம் ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளின் சுறுசுறுப்பும் வேகம் விவேகம் இதுநாள் வரையில் இல்லாத ஒரு சில கிரகங்களில் சஞ்சாரங்களினாலே நீங்கள் உணர்வதை பார்க்க முடியும். சகோதரர்களுக்காக உதவி செய்யக்கூடிய அற்புதமான மனப்பான்மையும் சிம்மாசனத்தின் அதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றதற்கும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது மட்டும் அல்லாது முயற்சி சாணாதிபதி
ஆட்சி வடிவிலே இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தித்திக்கின்றதும் ஜெயிக்கின்றதும் முயற்சி சாணம் கைகூடுகின்றதும் எழுத்துத்துறை போட்டித் துறைகளிலே வெற்றி பெறுகின்றதற்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் ஒரு சிலர் கிடைக்காதவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் தொழில் வேலைகளுக்காக அலைபவர்களுக்கும் ஏமாற்றத்தை சந்தித்தவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே கோச்சார கிரகங்கள் என்பது பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து சுகாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியத்திலே ஏதாவது கோளாறுகளும் வம்பு வழக்குகள் வெற்றி இல்லாமல் தோல்வியிலே இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக ஒரு நிச்சயமான ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புத யோகம் மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வை என்பது 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு என்பது லாபஸ்தானத்தை நோக்கி போகின்றது. ஜெயிக்காத கோர்ட்டு கேசு முன்பு வழக்குகள் கூட தசாபுத்தி 6-8 இல்லாமல் சரியாக இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு புரட்டாசி மாதமாக சிம்மாசனத்தின் அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே பொருளாதாரத்திலே இதுவரையில் எட்டாத ஒரு சில அற்புதமான யோக பலன்களை சிம்மராசிக்கார நேர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் 10ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வை அற்புதமாக உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே தனகாரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற அற்புதமான ஒரு யோக மாதம் என்பது புரட்டாசி என்பது சிம்மாசனத்தின் அதிபதியும் பலமாகவும் பஞ்சம சாணாதிபதியும் பலம் பெற்றும் 4ஆம் இடம் பாக்கியஸ்தானம் தகப்பனார் பற்றி குறிக்கக்கூடிய உங்களுடைய ஆரோக்கியத்திலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் சந்திர பகவான் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்டாசி ஆரம்பத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து சனி சந்திரன் சேர்க்கை என்பது ஆரம்பத்தில் புரட்டாசியில் 1-2-3 நாட்கள் சற்று குழப்பத்தையும் கணவன் மனைவிகளுக்குள்ளே கூட்டாளிகளுக்குள்ளே பொதுமக்களின் தொடர்புகளுக்குள்ளே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களாக இங்கே அமையப் போகின்றது. இங்கே வளர்ப்பிறையிலே செல்கின்ற சந்திர பகவான் அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் போகின்ற பொழுது 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரை ஒரு சிறு மனசஞ்சலங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே சமயத்தில் சந்திர பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே செல்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான யோக பலன்களையும் அடுத்து சந்திர பகவான் இங்கே குருவும் சந்திரனும் சேருகின்ற நாட்களிலும் மிகவும் அற்புதமாகவும் சந்திரனும் செவ்வாயும் இணைகின்ற இந்த 10ஆம் இடத்தில் இணைகின்ற நாட்களிலும் மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. மிகவும் மிம்மரமாகவும் அற்புதமாகவும் நடக்கக்கூடிய ராசி பலன் என்பது கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் 7ஆம் இடத்திலே 7ஆம் இடத்ததிபதி சனி பகவான் இங்கே கேந்திர ஸ்தானங்களிலே காற்றாசியிலே இருக்கின்ற பொழுது வெளிநாட்டு யோகங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அற்புத யோகங்களை பெறக்கூடிய ஒரு யோகங்கள் பொருளாதாரத்திலே குடும்பங்களிலே வாக்குஸ்தானங்கள் வன்மை நல்லதொரு மேன்மைகளை உங்களுக்கென்று அங்கீகாரம் கிடைக்காதவர்களுக்கு யார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத யோகம் பொருளாதாரத்தில் மேம்படவும் இங்கே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அனைத்திற்குமே குருவின் பார்வை என்பதும் முயற்சி சனாத்தில் தேவகுரு அசுரகுருவும் பலமாக இருக்கின்ற அமைப்பும் குரு பகவானும் 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு ராசியை தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் உயர்வுகளை கொடுக்க வேண்டும் என்ற உயர்வுகள் இங்கே இருக்கின்றது. 2ஆம் இடத்தில் கேது பகவானால் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் குருவின் பார்வையினாலே கேது பகவான் இருக்கின்ற பொழுது அற்புதமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களிலே சுற்றுலாத்துறைகளை சென்று வருகின்றதற்கும் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கவும் வேலை தொழில்களிலே யோகங்களையும் 6ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற இது செவ்வாயின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலே செல்கின்ற பொழுது இங்கே பொருளாதாரத்திலே 2ஆம் இடத்ததிபதி ஆட்சி உச்ச மூலதிரிவனம் அடையக்கூடிய புத்திகாரகனுடைய கன்னிராசியிலே 2ஆம் இடமாக அமைய பெற்ற சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடியது மிகவும் உன்னதமாகவும் நல்லதொரு மாற்றங்களையும் வண்டி வாகன வீடுகள் சொத்துகளுக்காக கிடைக்காதவர்களுக்கு ஒரு சிலர் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் ராசியிலே புத்திகாரகன் திக்பலம் பெற்றும் 2ஆம் இடத்திலே வருகின்ற 13ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவானும் சூரிய பகவான் புதாதித்ய யோகத்திலே செல்கின்ற காரணத்தினாலும் வாக்கு வன்மையும் முயற்சிக்கும் காரியம் தித்திக்கின்றதும் வெற்றியை பெறுகின்றதும் எடுக்கின்ற காரியம் ஜெயம் பெறுகின்றதற்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் காரகனும் பலமாக இருக்கின்ற இந்த செவ்வாய் பகவானும் சுக்கிரனும் இங்கே பலம் பெற்று
கோச்சார கிரகங்கள் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் சனி பகவான் ராசியை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி கூட்டாளிகளிடம் இருந்து ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இங்கே புதன் பகவான் ராசியிலே இருக்கின்ற இந்த 12 நாட்கள் புரட்டாசியில் இந்த புதனும் சனியும் பார்வை மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. 7ஆம் இடத்திலே இங்கே கணவன் மனைவிகளிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை தெளிவாகவும் பொறுமையையும் கையாளக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை என்பது புதன் சனி பார்வையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமும் 8ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது என்பது இரவு நேரங்களில் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருந்தாலும் அந்த அஷ்டமாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றது காரணத்தினாலே நீங்கள் எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை பெறுகின்ற ஒரு மாதமாக சிம்மாசனத்தின் அதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது பொருளாதாரத்தை ஏதாவது ஒரு வகையிலே தொழில்களுக்காக செலவு செய்யக்கூடியவும் வேலைகளுக்காகவும் தொழில் ஸ்தானங்களுக்காக ஸ்தாபிக்கவும் விரை செலவு செய்கின்றதும் அனைத்தும் சுப செலவுகளாகவும் ஆன்மீக செலவுகளுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் சுகாதிபதி பாக்கியாதிபதி இங்கே பலமிட்டு லாபஸ்தானத்திலே இருந்து 5ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது பூர்வீகத்திலே சொத்துக்களுக்காக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸிலே இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களிலே கோச்சார கிரகங்களின் நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் வலுவாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிச்சயமான நல்லதொரு வெற்றி பாதையை ஈட்டக்கூடியவும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்மாசனத்தின் அதிபதி தன வாக்கு ஸ்தானங்களிலே செல்கின்ற பொழுது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் விரையாதிபதி 7ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் 2 நாளைக்கு ஒரு தடவை செய்கின்ற 2 நாளைக்கு ஒரு முறை சந்திர பகவான் ஒரு ராசியை கடக்கின்ற பொழுதும் ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் அது நல்லதொரு விரய செலவுகளாகவும் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாத ராசி பலன் என்பது சிம்ம ராசிகார நேயர்களுக்கு அற்புதமான நல்லதொரு யோக பலன்களையும் முயற்சிக்கின்றதும் உங்களுடைய சுகசான வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய இங்கே செவ்வாய் பகவான் மாங்கல்ய காரகனாகவும் சகோதர காரகனாகவும் இருக்கக்கூடியவர் லாபஸ்தானத்திலே உங்களுக்கு இருக்கின்ற பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் அற்புதமான உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வம்பு வழக்குகளிலே திக்குமுக்காடி ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சில நேரங்களிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பது உபஜயஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே எதையும் சிந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக அமையப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.